ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு மெனிக்யூர் வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. என்னோடய வீடியோ டெய்லியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற என்னோடய ஹேண்டை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பெடிக்யூர் கூட அப்படி இப்படின்னு அடிக்கடி பண்ணிடுவேன். ஆனால் மெனிக்யூர் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பண்ணுவேன். அந்த எப்பயாச்சும் தான் இப்போது. பெடிக்யூருக்கும் மெனிக்யூருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டெப் தான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு தெரியுமா? தண்ணியை சூடு பண்ணணும். ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை, மிதமான சூடு. அதில் பபுள்ஸ் வர அளவுக்கு சூடு இருந்தால் போதும். 5 மினிட்ஸே வைக்க தேவையில்லை, அதை விட கொஞ்சம் கம்மியான நேரம் வச்சாலே போதும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். சலான் ஸ்டைலில் வேணும்னா அதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நான் ஷாம்பு ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் செகண்ட் வாஷ்க்கு தான் ஷாம்பு ஆட் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே பெடிக்யூர் பண்ணாலும் சரி, மெனிக்யூர் பண்ணாலும் சரி, வார்ம் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஹேண்டை நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமேல் கையில் இருக்கிற அழுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல் அதில் ஷாம்பு போட்டு டிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமேல் நீங்கள் ஹேண்டை ஸ்க்ரப் பண்ணும்போது எந்த ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக உங்கள் ஹேண்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் ஆர் ஜெல் நம்மளோட ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேல் தான் ஹேரை ரிமூவ் பண்ணணும். நான் இன்றைக்கி அலோவேரா ஜெல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது போட்டு ஃபேஷியல் ரேசரை வச்சு கையில் இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட்டரில் டிப் பண்ணதோடவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செகண்ட் மறுபடியும் ஷாம்பு போட்டு அதில் கையை டிப் பண்ணி வைக்கல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமேல் ஹேரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஹேரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேல் இந்த அலோவேரா ஜெல் போட்டு ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். இந்த மசாஜுக்கு கோக்னட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இப்போ அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காஃபி ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு காஃபி தூள் எடுத்துக்கோங்க, எனி பிராண்ட். ஸோ இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணி இது தான் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு தேவையான அளவு இவ்வளோ தான் போட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கோக்னட் ஆயில் ரியலி குட் ஃபார் அவர் ஸ்கின். ஸோ இதை நம்ம கையில் டெய்லியுமே அப்ளை பண்ணோம் அப்படின்னா கையில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாமே கம்மியாகும். நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் நானும் இது தொடர்ந்தெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. எப்போயாச்சும் அத்தி பூத்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாமே பண்ணுவேன். ஒரு ஜென்டல் ஸ்க்ரப் கொடுத்ததுக்கப்புறமேல் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதை முடிச்சதுக்கப்புறமேல் நார்மல் வாட்டரில் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா துணியில் கூட துடைச்சிக்கலாம். ஸோ நான் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேக் போடலாம். 2 ஸ்டெப் முடிச்சதுக்கே மை ஹேண்ட் வாஸ் லுக்கிங் குட். பேக்குக்கு எப்பவும் போல் முல்தானி மெட்டி அதுதான் இப்போ அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ முல்தானி மெட்டியை எடுத்துக்கிட்டேன். முல்தானி மெட்டி அதில் கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். பேக் போட்டதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கலாம். ட்ரை ஆனதும் நார்மல் வாட்டரில் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலி பாடி லோஷன் போட்டுட்டு இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். வேஸ்லின் சன்ஸ்க்ரீன் வாஸ் அஃபோர்டபுள். ஸோ உங்களுக்கு கைக்கு காலுக்கெல்லாம் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னா நீங்கள் இதோடதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒர்த் ஃபார் மணினே சொல்லணும். இது நீங்கள் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸுக்கு வேண்டாம் வேறு எதாவது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் கைக்கும் காலுக்கும் மட்டும் ஒரு சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் பாடி லோஷனும் வேஸ்லின்லேயே சூப்பராக இருக்குது. ஸோ இதையே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சன்ஸ்க்ரீனை ஒரு 2 to 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபேஸுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஹேண்டுக்கும் லெக்குக்கும் மட்டும் எப்போயாச்சும் யூஸ் பண்ணுவேன். ஹேண்டுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். லெக்குக்கு எப்போயாச்சும் யூஸ் பண்ணுவேன். That's it. This is my simple and easy manicure routine which I follow எப்பயாச்சும். And finally now my hand is looking good. Try this at least எப்பயாச்சும் once. You will like this. வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.